நீட் தேர்வு தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் பேசுகையில், 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது நீட் தேர்வு வேண்டுமென விரும்பும் மாநிலங்கள் தேர்வு நடத்திக் கொள்ளலாம் என்றும், விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். நீட்டு போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட்டு தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? இதற்கு பதிலளித்த பாஜக எம்எல்ஏ போஜராஜன், நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் என்பதை இவ்வளவு ஆண்டுகளாக ஒப்புக்கொள்ளவில்லை. தற்போது அதை ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் உச்சநீதிமன்ற வழக்கின் காரணமாகவே நீட் தேர்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறாருங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்கள் கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாற்றிருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாற்றலைன்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுக்கு ஆதரவாக யார் பேசினாங்கன்றத, அதாவது கண்ணியம் கருதி நான் சொல்றதில்லை, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். இதற்கு மீண்டும் பதிலளித்த தாரகே கத்பட், காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களில் பாஜக அரசு மாற்றங்களை செய்து செயல்படுத்தி வருவதாகவும், அதேபோல் நீட் தேர்விலும் சில திருத்தங்களை மேற்கொண்டு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பில் திருத்தம் என்ற பெயரில் அனைத்து சட்டத்தையும் திருத்திக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பதை இந்த அளவில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் பாஜகவால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தோம். அனைத்து திட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கப்படுது. மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்கிறேன். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்திற்கு பாஜக எம்எல்ஏ போஜராஜன் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது.